10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 4 பார்க்கலாம். தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை? படம் கணக்கோடது இல்ல, படம் நீங்க தான் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுல நாம கொடுத்திருக்க அளவுகளை குறிச்சிருக்கோம் பாருங்க. தடிமன் 2 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. தடிமன்கிறது இந்த உள்ள இருக்க உருளைக்கும் வெளியே இருக்க உருளைக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை தான் தடிமன்னு சொல்லுவோம். 2 மீட்டர். அடுத்து அதனுடைய உட்புற ஆரம் 6 மீட்டர், அதை இங்க போட்டிருக்கோம். இது ஸ்மாலர் 6 மீட்டர். அடுத்து அதனுடைய உயரம் கொடுத்திருக்காங்க 25 மீட்டர் அப்படின்னு, அதுதான் ஹெச், அதை இங்க போட்டிருக்கோம். இப்ப அதுக்கு வர்ணம் பூசணும் அப்படின்னா உள்ளேயும் வெளியே மட்டும் தான் வர்ணம் பூச போறாங்க. அதனால நாம் அதனுடைய வளைபரப்பை கண்டுபிடிப்போம். உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்குவோம். முதல்ல உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்புக்கு ஃபார்முலா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள். இதுல நமக்கு ஹெச் தெரியும், ஸ்மால் ஆர் தெரியும் இல்லையா? ஸ்மால் ஆர் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 6 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் ஆர் தெரியுமா? தெரியாதுல்ல. கேபிட்டல் ஆர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஆர் 6 மீட்டர் கூட இந்த தடிமன் 2 மீட்டரை கூட்டினா கிடைக்கும். அப்ப 6 6 2 8 மீட்டருங்கிறது தடிமன். இப்ப இதில் அப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆருங்கிறது 8 இங்க இருக்கு. கேபிட்டல் ஆர் 8 பிளஸ் ஸ்மால் ஆருங்கிறது 6. 8 கூட்டல் 6 இன்ட்டு ஹெச். ஹெச்ங்கிறது 25. சுருக்குவோம். 2 2 22 44/7 8 6 14 பெருக்கல் 25. 4 7 7 2 14. 2 44 88 பெருக்கல் 25. 88 25ஆல பெருக்குவோம். 8 25 200 இல்லையா? 0 போட்டுக்கோங்க. மீதி 20. 8 25 200 பிளஸ் 20 220. சோ 2200 சதுர மீட்டர் நமக்கு இதனுடைய வளைபரப்பா கிடைச்சிருக்கு. இப்ப அதுக்கு வர்ணம் பூசணும் இல்லையா? 10 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச 1 லிட்டர் தேவை. பாத்துக்கோங்க. 10 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் 1 லிட்டர். நாம 1 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த 1 லிட்டரை 10ஆல வகுத்துறணும். சரியா? 10ல 1 பங்கு இருந்தா போதும். இப்போ 1 சதுர மீட்டருக்கு நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? நமக்கு எத்தனை சதுர மீட்டர்? 2200 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் சமம் 2200 1/10ஆல பெருக்கிக்குங்க. ஒரு 0வோட அடிச்சுக்கிட்டீங்கன்னா 220 லிட்டர் வர்ணம் தேவை.